திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு 12 தொகுதியை வந்து கேட்டிருக்காங்க. 12 தொகுதி கேட்கிற அளவுக்கு திருமாவளவன் அவர்களோட கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சி வந்துட்டு ஒர்த்தா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒர்த்து தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த 6 தொகுதியில 4 தொகுதிகளை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டியா வட மாவட்டங்கள்ல அதிகப்படியான ஓட்டுகளும் சப்போர்ட்டும் ரொம்பவே அதிகமா இருக்கு. குறிப்பா இந்த கடலூர், சிதம்பரம், அரியலூர், பெரம்பலூர், ஜெயங்கொண்டம், நான் சொன்னது எல்லாமே ஒரு சாம்பிள் மட்டும் தான். இதை விட இன்னும் பல மாவட்டங்கள்ல அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டும் ஸ்ட்ராங்கும் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனாலதான் வந்துட்டு அவங்க 12 தொகுதிகள் கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம், அவங்க 12 தொகுதிகள் கேட்கறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா அவங்க ஒரு மாநில கட்சி ஆகணும் அப்படிங்கிறது தான். என்னடா அது மாநில கட்சி அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஒரு கட்சி வந்து மாநில கட்சியா ஆகணும் அப்படின்னா அவங்களோட ஓட்டு சதவீதம் வந்து 6% இருக்கணும். இப்ப 6 தொகுதிகள் கொடுத்து அவங்க 4 தொகுதிகள் ஜெயிச்சாங்க அப்படின்னா அந்த ஓட்டு சதவீதத்தோட பெர்சன்டேஜ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். 1 இல்ல 2% தான் வரும். இதே ஒரு 12 தொகுதி இவங்க கேட்டதை அவங்க கொடுத்து ஒரு 8 தொகுதியில ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால 6% வாங்க முடியும். அவங்களும் ஒரு மாநில கட்சியா வந்து அங்கீகரிக்கப்படுவாங்க. அதுக்கு தான் வந்துட்டு விசிகா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க.